இல்ல இந்த தாவக்காரன் பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. மிரட்டுறானுவோ, கும்பலா கிளம்பி வந்து கத்துறானுவோ, பயமா இருக்கு. நான் என்ன போய் ஒளிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து நான் பேசுவேன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நீங்க பேசுறது, நீங்க பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க பண்ற அரசியல் நான் 5 வருஷமா பண்ணணும்னு நினைச்சேன்னா நீங்க அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதை விடுங்க, அது முட்டாள் கூட்டம், அதை பத்தி பேசி நம்ம இருக்குது. சரி, இப்போ என்னன்னா, இப்போ சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணல, இந்த டிவிக்கு விளம்பரம் பாய்ச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க இந்தியாலேயே உலகத்திலேயே யாரும் பண்ணாத எங்க அண்ணன் பெண்களுக்காக தனியா பாதுகாப்பு படை ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, யாருமே பண்ணாத ஒண்ணு பண்ணிருக்காரு. நான் சொல்லுங்க, பத்திரிகையில் வந்தது. இந்த பெண்கள் படைகள் வந்து சேர்றாங்க பாருங்க, அவங்கலாம் அவங்களுக்கு அந்த வேலையில சேர்றதுக்கு, இதுக்கு பேர் லஞ்சம் சொல்றாதீங்க, வேலையில சேர்றதுக்கு உடை அணியணும் பாருங்க. இந்த உடை அணிவதற்கு 2000 ரூபாய் வந்து காசு வாங்கியதாக வந்து தகவல் வந்திருக்கு. இதை ஒரு பத்திரிகை தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் ஞாபகம் வருது. சின்ன வயசுல தாத்தா ஒரு கதை சொல்வார். என்னன்னா, இந்த ஊரையும் இந்த அரண்மனையும் ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும்ன்றதுக்காக தேடுறாங்களாம். அப்ப பார்த்தா பக்கத்துல இருக்க ஜூல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு கோமாளி இருக்கார். அந்த கோமாளி வந்து என்ன பண்றாரு, அந்த அங்க இருக்கவங்களாம் வந்து ஒரு சிங்கத்தை கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம வந்து இவர் தான் நம்ம ஊருக்கும் நம்ம அரண்மனைக்கும் தேவையான ஆளுன்னு சொல்லிட்டு அவர் கூட்டு வராங்களாம். அவர் கோமாளின்றது அங்க இருக்கிற ஜூல இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் கோமாளின்றது எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டு அவர் எப்படி வந்து அந்த அரண்மனை நடத்துறாருன்னு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஜூல இருக்காங்க. அங்க பார்த்தா அங்க இருக்க சிப்பாய் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, நில்லு, இங்க பாரு, கையை தூக்கு, இப்படி போ, இப்படி போன்னு அங்க என்ன பண்ணாரோ அதுதான் இங்கேயும் பண்ணிருக்காரு. தெரியுதா? சோ இந்த மாதிரி வெளி தோட்டத்தை வச்சும் வெளியில நடக்கிற பின்பத்தை வச்சும் நீங்க யாரையும் மதிப்பிடவே முடியாது. சரிங்களா? அப்படி மதிப்பிடுறதுனால இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. இந்த விளம்பரப்பாய், இந்த டிவிக்கு விளம்பரப்பாய் ஒருத்தன் வாய் கோணையா பேசுவான், ஒருத்தர் இப்படி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவான். இவங்கெல்லாம் எங்க போனாலும் தெரியல, இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதுக்கெல்லாம் யாரும் ஒருத்தர் கூட வீடியோ போடல. நீங்க மிரட்டுறதுக்கு, என் கமெண்ட்ல வந்து அசிங்கமா திட்டுறதுக்கு எனக்கு இதுக்கு மேல 100 மடங்கு பதில் கொடுக்க முடியும். நான் பண்ற அரசியலும் நான் பண்ற நேர்மையான வேலையும் எங்க தலைவர் வழியில் வந்தது. நாங்க அதை வந்து நேர்மையா கொண்டு போயிட்டு இருக்கேன். இதை விட்டுட்டு விலகிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். மோதி பார்த்துட்டே இருக்கிறீங்க, எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு பாத்துக்கலாம்.